ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமா ஸ்ரீ கணேச ரக்ஷமா. பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாத பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது, பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம். தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள்
திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைனா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான். சுக்கிர பகவான் வந்து 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஜென்ம சனி விட்டு இப்போ பாத சனிக்கு போயிருக்கு. இந்த தை மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா மார்கழி மாதம் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி தான் சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து கும்பத்துக்கு போனார், அதாவது 2வது இடத்துக்கு போனார். இருந்தாலும் 7.5 சனி நடந்துட்டுருக்கு, பாத சனியில் இருக்குது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் பார்த்து ரொம்ப நெளிவு சுழிவாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே. ஏன்னா தனக்காரகன், தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால பணத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல மறைந்த இடத்துல போய் ராகு பகவான் உட்கார்றது பெரிய ஏற்றம். அதனால் மூலியமாக பார்த்தீங்களா ஏன்னா எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு, மனை வாங்கக்கூடியது அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துலையே இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் வேறு வந்து செவ்வாய் பகவானோட பரிவர்த்தனை, அதாவது 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கக்கூடியதாக வச்சுக்கணும். அதனால் பார்த்தேனால்
கண்டிப்பாக புதிய வீடு மனை வந்து நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது முதல்ல வீடு இவ்வளோ நாளாக வந்து வாடகையில் இருக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சைன் போட்டு வருவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையிறது. இந்த தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய இது ஏற்றம் இருக்கும். இந்த தை மாதத்தில் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதியே ராசியில் உட்காந்துருக்கார். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலிலும் வேலையிலும் எந்தெந்த மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா பகவதி ஹரிஹரன் கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக அவதியும் அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிறப்பே அதுதான். அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதை தவிர 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார். திருமணம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாளாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் சாமி, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 11ல் இருந்துக்கிட்டு அவரே சதசப்தமாக பார்வையாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் போது வழி பிறக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்குண்டான தடையும் தாமதமும் விலகும். குலதெய்வம் எப்போ வீட்டுக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகமும் வரும். அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமும் வலுப்பெறுது. அப்போ இறந்தவர்களோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் இது எல்லாம் கிடைக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது 3ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் கோதண்ட ராகுவாக இருக்கார். உங்களுக்கு அதீதமான தைரியம் கொடுப்பார். ஆனால் அந்த அதீதமான தைரியம் அப்படின்றது நல்ல தைரியத்தை கொடுப்பார், நல்ல செய்கைகளை கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமணமாகி ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அதாவது 3 அப்படின்றது ஆண்களுக்கு வீரிய ஸ்தானத்தையும் 4 அப்படின்றது பெண்களுக்கு கர்ப்பம் தாங்கும் ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு இப்போ புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தை மாத பயிற்சி நல்லா இருக்கும். சரி, இதை தவிர இவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தை மாதத்தில் படிப்பில் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாக்க என்னென்ன கிடைக்கும், அதே போல் அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன கிடைக்கும், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் தொழில் உத்தியோகம் அல்லது தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்குற போது மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். குருவோட பார்வையும் பெறார். அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதனால் 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்து அதிபதியே 9ஆம் பார்வையில் பார்த்துறதுனாலையும் தொழில்துறைகள் சின்ன திரையில் இருக்கிறவங்க, பெரிய துறையில் இருக்கக்கூடியவங்க, எல்லா துறையில் உள்ள கலைஞர்களும் இந்த காலத்தில் ஏற்றம் பெறக்கூடிய காலம். ஐயா சொன்னது மாதிரியா 5 ஆண்டுகள் நீங்கள் ரொம்ப அவதியில் இருந்தீங்க. இப்போ இந்த தொழிலெலாம் இல்லாமல் இருந்து உங்களுக்கெல்லாம் தொழில் துறையெல்லாம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வும், உத்தியோகமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 7.5 சனியில் கடந்த 5 ஆண்டு காலம் மிக மிக சிரமப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியிலையும் நல்லா இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருக்குமே. ஆனால் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னது மாதிரியா இந்த தை பிறக்கிறதுல இருந்தே உங்களுக்கு சிறப்பாக ஆண்டாக அமைகிறது கூட வாய்ப்பு. சிறப்பான மாதம்னு சொல்கிறத விட சிறப்பான ஆண்டாக அமையும்னு கூட சொல்லலாம். ஆக தசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போது
மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய், அவர் வந்து 9ல் இருக்கிறதுனாலையும் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இதுகாலம் வரைக்கும் சிரமப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து சீட்டு கிடைக்காம இருந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும், போட்டித் தேர்வுகளில் வந்து இதுவரைக்கும் ஜெயிக்காமல் இருந்தவங்க இப்போ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லா துறையில் படிக்கிறவங்களுக்கும் இந்த நிம்மதியான போக்காக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மாணவர் செல்வங்களுக்கு படிப்புலர நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்த தெரியக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அற்புதமாக இருக்குது. அதனால் நல்ல படிப்புகள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேல் படிப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதத்தில் தை மாதத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். இந்த 5ஆம் அதிபதியானவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதாவது காதல் விஷயங்கள், எதிர்பாலினத்தவர் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு இல்லைன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அவருடைய காரகத்துவம் அங்கே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுனால. இதை தவிர பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்கிறவரும் அவர் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து இந்த இது சுரங்கம் நோண்டுறவங்க, தார், ஆயில், குரூடு, அதை தவிர வந்து இந்த கருப்பு துணி நெய்யவர்கள், இந்த டயர், அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இதில் அதாவது பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. அதாவது எஸ்பெஷலி இந்த எண்ணெய் வித்துக்கள், எள் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், இதன் மூலியமாக பண வரவுகள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது, இந்த மாதத்துக்கு தை மாதத்துக்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 27/1/2024 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு மேலே 28, 29 ஆகிய இந்த 2.5 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். சந்திரனுங்கிற ஒரு மனோகாரகன், அந்த மனநிலை வந்து 8ஆம் இடத்துல அவர் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற போது உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் ஏற்படும். மன தடுமாற்றம் ஏற்படுவதோடு அல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த 2.5 நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள்னாலேயும் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து புதிதாக எந்த ஒரு இதுவும் தொடங்க வேண்டாம். அதே போல் பயணங்கள் எங்கும் வெளியூர் வெளிநாடுகள் செல்ல வேண்டாம். அப்படி அவசியம் போகணும் அப்படின்னு சொன்னால் சில பரிகாரங்கள் இருக்கிறது, அந்த பரிகாரங்களை செய்துட்டு போகலாம். ஆக போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நீதி. ஆக தவிர்க்க முடியாததுக்கு செஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து இந்த நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களாக மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது. இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திலே இருக்கார். அதனால் ஐயா சொன்னது போல் வார்த்தைகளை வந்து விடாமல் இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதங்களில் வந்து பெருமாளை சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுறதுனால சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எல்லா சனிக்கிழமைகள்லேயும் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி பெருமாளுக்கு என்னென்ன செய்யலாம்ங்கிறத எல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மன ஆறுதலை கொடுத்து நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே.எஸ். ஐயங்காரே சொல்லுவாங்க.
ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான மாதமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போனதுனால உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும், தெளிவான மனநிலை இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டாதது என்னென்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது செய்யக்கூடியது செய்ய வேண்டியது, அதாவது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த அட்வொகேட்டு, போலீஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுக்காக கண்டிப்பாக இந்த தேய்பிறை அஷ்டமி இந்த காலகட்டத்தில் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. கால பைரவரை ரெகுலராகவே வணங்கலாம். இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமியில் வணங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாட்டி கொடுக்கும். இந்த மாதமான தை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.